சரணபெருமாள் சார், இப்போது நீங்கள் ஒரு அரசியல் ஆலோசகர் மட்டுமல்ல, ஒரு அவதானியும் கூட. நான் ஒரு பத்திரிகைக்காரன். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி என்னென்னால், தென்காசியில் முதல் கூட்டம், தற்போது இரண்டாவது இந்த பயணத்தினூடே மக்களுடைய எழுச்சியை நாம் பார்க்க முடிகின்றது. அதிமுகவில் நமக்கு வரக்கூடிய தலைவர்கள் இந்த 10 முறை தோல்வி கண்டு விட்டீர்கள், 11வது முறையும் தோல்வியின் அச்சத்தின் பாடே விக்கிரவாண்டிலே இல்லைங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. ஆகவே மூத்த தலைவர்கள் பழம் திண்டு கொட்டை போட்டவர்கள் என்று சொன்னவர்கள் எல்லாம் இனி இவர்களால் இதை இழுத்துச் செல்ல முடியாது என்கின்ற உறுதியான நிலைப்பாடு வந்துவிட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படி ஒரு கூட்டங்கள் வருகின்ற போது திரு ராமன் சொல்வதை போன்று 38 மாவட்டங்களிலும் ஒரு பெரும் எழுச்சி. இது நான் அதிமுக மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக ஒரு மாற்று அணி வர வேண்டும், அது இவர்தான் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு மக்கள் வந்து விட்டதாக நீங்கள் யூகிக்க தோன்றுகிறதா, அவதானிக்க முடிகிறதா? அனைவருக்கும் மாலை வணக்கம். ஜெயா பிளஸ் நியூஸ் குழுமத்தினருக்கும், நெறியாளர் உங்களுக்கும், சக கருத்துரையாளர்களுக்கும், டெக்னீஷியன்களுக்கும் என்னோட மாலை வணக்கத்தை பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னோட பொன்னான கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகனுடைய திருவடிகளிலிருந்து தெரிவிக்கிறேன். அனைவருக்கும் 78வது சுதந்திர தின வாழ்த்துக்கள். ஏன் இந்த சுதந்திர தினம் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, அதாவது இந்த சுதந்திர தேவி அப்படின்னு போற்றப்பட்ட தாய், பாரத தாய், இப்போ அந்த வழியில் தான் லோகமானிய பாலகங்காதர திலகர் இந்த முதல் கட்டமாக சுதந்திர போராட்டத்தை ஆரம்பிக்கிறார் விநாயகரை கொண்டு. அதே போன்று தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையை நான் பார்க்கிறேன். தமிழகத்தில் அந்த சுதந்திர தாயாக சசிகலா அம்மையார் ரொம்ப தெளிவாக கடந்த தூத்துக்குடி அந்த தென்காசி பகுதிகளை சுற்றுப்பயணம் செய்யும்போது, நாளை நமதே அப்படின்ற எம்ஜிஆரினுடைய படத்திலிருந்து பாடல் வரிகளை பாடி, தாய் வழி வந்த சொந்தங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர் வழி சென்றால் நாளை நமதே அப்படின்றத குறிப்பிட்டு காமிக்கிறாங்க. அது தெளிவாக ஊடகங்கள் குறிப்பிட்டு காண்பித்திருக்கிறது. ஒரு சில ஊடகங்கள் யாருக்கு சாதகமாக இதையெல்லாம் ஒரு மாயான தோற்றம் என்று கூறுகிறார்கள் எனக்கு புரியவில்லை. ஏன்னா மக்களினுடைய எழுச்சி வெள்ளம் இருக்கும்போது எப்படி இவர்கள் இது மாதிரி மடைமாற்றம் செய்யும் கருத்துக்களை ஊடகத்தில் பதிவு செய்கிறான்னு தெரியல. ஆனால் ரொம்ப தெளிவான நோக்கத்தோட இன்னைக்கு இந்த தமிழகம் இப்போ ஏற்பட்ட எம்ஜிஆர் தீய சக்தி என்று சொல்லி ஆரம்பித்த கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலை, அதாவது தாய் வழி வந்த சொந்தங்கள், அதாவது தாய் வழி, அதை தான் நான் சொன்ன ஆரம்பத்திலே சுதந்திரம் என்பது சுதந்திர தேவியாக வழிபடும் பாரத தாய். இப்போ தமிழ் தாய் னுடைய உண்மையான ஒரு தொண்டராக ஒரு தமிழக மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு வேற எந்த நோக்கமும் இல்லாமல் தெளிவாக அவர்கள் எனக்கு வேற எந்த நோக்கமும் கிடையாது, என்னோட நோக்கம் என்னன்னா மக்களை பாதுகாக்கணும். அம்மா பீரியட்லேயும் நம்மளுடைய புரட்சி தலைவி அம்மா பீரியட்லேயும் சரி, புரட்சி தலைவர் ஆட்சி பீரியடில் எப்படி தமிழக மக்கள் சுதந்திரமாக செயல்பட்டார்களோ, இன்புற்று இருந்தார்களோ, எப்படி நம்ம ராமன் அவர்கள் தெளிவாக சொன்னார், இந்த திருநெல்வேலி தென்காசி இந்த பகுதியெல்லாம் எப்படி செல்வ செழிப்பாக இருந்தது. இன்றைக்கி என்ன சூழ்நிலை, இவங்க மத்திய அரசாங்கத்தில் பொய் கணக்கை காண்பித்து கொண்டு திருநெல்வேலியிலையும் தூத்துக்குடியிலும் வெள்ளத்துக்கு அப்புறம் மக்கள் பிச்சை எடுக்கிறார்கள் அப்படின்றது, மக்களை பிச்சை எடுக்க இவங்க விட்டுட்டு மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லிக்கிட்டு இப்போ இவங்களுக்கு திசை தெரியாமல், ஏற்கனவே ஸ்டாலின் ஐயா அவர்கள் எனக்கு ஒன்றும் புரியல. அவர் ஏற்கனவே ஆரம்பத்திலே இந்த ஆட்சியினோட ஆரம்பத்திலே என்ன பண்ணார்னா, எனக்கு தூக்கமே இல்லை அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் தூக்கம் இல்லை போல இருக்கு. ஒரு பக்கம் என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய எதிர்க்க அவங்க கூட்டணி கட்சிகளை தூண்டி விட்டு தேநீர் விருந்துக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி எதிர்ப்பு அப்படின்னு தெரிவிக்க சொன்னார். இவர் என்னன்னா அமைதி காத்தாரு. நான் அன்னைக்கு கூட ஒரு விவாத மேடையில் சொன்னேன், இதெல்லாம் பெரிய நாடகம், எப்படியாவது முக்கியமான இப்போ துணை முதல்வருக்கு போட்டி. ஒரு பக்கம் கனிமொழி அம்மையார் சொல்கிறாங்க துணை முதல்வரே அவர் தான் முடிவு பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆசை இருக்குது, தங்களை துணை முதல்வர் ஆக்கக்கூடாதா அப்படின்னு.
கனிமொழி அம்மையாருக்கு. ஆனால் அது பாலிஷ்டாக எப்படி சொல்கிறாங்கன்னா இப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. அவர்களுக்குள்ள இங்கே போட்டி பதவிக்கு யாருக்கலாம் யார் கனிமொழி அம்மையாருக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கு இந்த டஃப் ஓடுன்னு தான் நான் பார்க்குறேன். அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வச்சு பார்க்கும்போது பர்செப்ஷன் அப்படி தான் நம்ம ரிசீவ் பண்ண முடியுது, இன்ஃபரன்ஸ் எடுக்க முடியுது. ஆகையினால இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய குடும்ப ஆட்சி எப்படி வந்து இவங்களுக்குள்ள சேரை எப்படி பகிர்றது. ஒரு பக்கம் டிஆர் பாலு போன்றவர்களுக்கு மத்திய அரசாங்க பதவி வேண்டும், அதையும் பார்க்குறாங்க. எப்படி இதெல்லாம் வந்து காய்களை நகற்றி எப்படி மறுபடியும் என்டிஏ 2வில் என்டிஏ 1ல் நாங்கள் உங்கள் வாஜ்பாயினுடைய கரங்களை பலப்படுத்தினோம், அப்புறம் என்டிஏ 2வில் நாங்கள் கரங்களை பலப்படுத்த போகணும் அந்த ஸ்டாண்டை எடுக்கிறதுக்காக தான் இத்தனை ட்ராமா. இன்னைக்கு என்ன நேற்று சடனாக என்ன அறிவிச்சிட்டாரு இன்னைக்கு காலையில், டீ பார்ட்டியை நான் அட்டன் பண்ணுவேன், நான் வந்து சிஎம்னால அட்டன் பண்ணுறேன், கட்சி வந்து எதிர்க்குது கவர்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்லாங்க, நீ டீ பார்ட்டிக்கு போங்க, எந்த பார்ட்டிக்கு போங்க, இங்க மக்களுங்க அதுதான் திருநெல்வேலியில கூடி சாப்பாட்டுக்கு வழி இல்ல, வேலை இல்ல. இப்ப இந்த டீ பார்ட்டினால நீங்க என்ன சாதிச்சிருக்கீங்க? நீங்க போயிட்டு வெறும் டீயும் பிஸ்கெட்டையும் சாப்பிட்டுட்டு வந்துட்டு அங்க நமஸ்காரம் பண்ணிட்டு நீங்க வந்து என்டிஏ 2ல வந்து பதவி கேட்கறதுக்காக போனீங்களா? அதுதான் வந்து எனக்கு சந்தேகமா இருக்கு. மக்களை வந்து நடுத்தெருவில் உட்கார விட்டு அந்த திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதியில் இவங்க வந்து அவர்களை வந்து பிச்சை எடுக்க விட்டு இன்னைக்கு வந்து இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா அங்க வந்து மக்களை பிச்சை எடுக்க விட்டுட்டாரு மோடி, மத்திய அரசாங்கம் மக்களை பிச்சை எடுக்க விட்டுவிடுது அப்படின்னு சொல்றாங்க. நாங்க கேட்ட இழப்பீடை கொடுக்கவில்லை அப்படின்லாம் சொல்றாங்க. நீங்க இழப்பீடை கொடுக்கவில்லைன்னா அதை தான் வந்து சசிகலா அம்மையார் வந்து அவங்க அறிக்கையில் சொன்னாங்க தெளிவா. ஒரு கடந்த மாதத்துல என்ன சொன்னாங்கன்னா மத்திய அரசாங்கத்துடைய எப்படி இணக்கமா அதை பெறணுமோ அதை அப்படி இணக்கமா போய் பெறணும், அந்த அரசியல் முதிர்ச்சி வேணும். அந்த அரசியல் முதிர்ச்சியா அதெல்லாம் இவங்களுக்கு கிடையாது சார். அதாவது என்னன்னா இவர்களோட ஒரே நோக்கம் பதவி ஆட்சி இதில் நீடிக்க வேண்டும். இவங்களுக்கு இன்னொரு சந்தேகம் கூட வந்துருச்சு, இவருக்கு தூக்கம் இல்லைன்னு சொன்னாரு. ஏன்னா அங்கங்க நீங்க சொன்ன மாதிரி ஐயா தெளிவா சொன்னாரு, எங்கெங்க மேயருக்கும் துணை மேயருக்கும் போட்டி, கவுன்சிலருக்கும் இவங்களுக்கும் போட்டி, அடிபுடி கான்ட்ராக்டர்களும் இந்த கான்ட்ராக்டர்களும் போட்டி, அந்த கான்ட்ராக்டர் போய் மேலிடத்துல இருக்கக்கூடிய நிறைய துணை முதல்வர்கள் இருக்காங்க இந்த ஆட்சியில. துணை எத்தனை பேர் இருக்காங்க? 3-4 பேர் இருக்காங்க துணை முதல்வர்கள் இங்க இந்த ஆட்சியில. பேரிடப்படாத அதாவது பதவி கொடுக்கப்படாத துணை முதலமைச்சர்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் இந்த கான்ட்ராக்டர் மத்தியில். இந்த மாதிரியான அவரமான ஒரு சூழ்நிலையெல்லாம் போக்கணும்னு சொல்லி தான் இன்னைக்கு வந்து ஒரு சுதந்திர தேவி அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இந்த மக்களை மீட்டெடுக்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட மக்கள் அந்த உடன்பிறப்புகளை, தம்பிங்களா நீங்கெல்லாம் வந்து கூட பிறந்தவங்க, எம்ஜிஆரோட பாடல் வரிகளை சொல்லி தெளிவாக ஓர் தாய் வழியினுடைய பிள்ளைகள் நீங்கள், கண்டிப்பா. ஆகையினால நீங்க சண்டை போடாதீங்க, உடன்படிக்கையா வந்தீங்கன்னா நாளை நமதே 2026 நமதே 234 சீட்ல வந்து 230 சீட்டையும் பெறக்கூடிய அளவுக்கு தகுதி வாய்ந்த ஒரு நிலைப்பாட்டை இன்னைக்கு சசிகலா அம்மையார் வந்து உங்களுக்காக வந்து கொடுத்திருக்கிறார். அதாவது நடந்து கொண்டிருக்கக்கூடிய, நான் ஏற்கனவே வந்து என்னோட முதற்கட்ட கருத்து சொல்லும் போதே நான் தெளிவாக சொல்லிட்டேன். இன்னைக்கு வந்து இந்த என்னை பொறுத்த அளவில் நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த சசிகலா அம்மையாருடைய இந்த புரட்சிகரமான ஒரு பயணம், இது மிகப்பெரிய தமிழக அரசியலிலே ஒரு கோடிட்டு காட்டக்கூடிய அளவுக்கு இந்த பயணம் குறிப்பிடப்படும் வரலாற்றில். கரெக்ட். அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை தான் எடுத்திருக்கிறார்கள். கரெக்ட் கரெக்ட். அதுதான் ஒரு சில ஊடகங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிறார். ரெவல்யூஷனரி டூர் பை நம்ம சின்னம்மா அவர்கள் அப்படின்னு சொல்லி தெளிவாக எழுதியிருக்காங்க. ஒரு சில ஊடகங்கள் வந்து மடைமாற்றம் செய்தாலும் ஒரு சில ஊடகங்கள் வந்து தெளிவாக அதை சசிகலா அம்மையாருடைய பொலிட்டிக்கல், ஒரு சிலர் வந்து இப்போ டெஸ்டிங் த வாட்டர்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் இதெல்லாம் அவங்க டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, எந்த தேவையும் கிடையாது அவங்களுக்கு. இன்னைக்கு என்ன இருக்கு அவங்களுக்கு, அவங்க வந்து புரட்சி தலைவி அம்மையாரோட இருக்கும்போது அவர்கள் பார்க்காத விஷயமே கிடையாது. இன்றைக்கு அதெல்லாம் தேவையில்லை. மக்களை பாதுகாக்க வேண்டும். அவர்களுடைய பிரச்சாரம் ரொம்ப தெளிவா இருக்கு. நிச்சயமாக. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட பிரச்சாரமே என்ன சொல்றாங்க, எம்ஜிஆர் எப்படி உங்களை பாதுகாத்தார், என்னென்ன நலத்திட்டங்கள் கொடுத்தார், புரட்சி தலைவி அம்மையார் என்னென்ன நலத்திட்டங்கள் கொடுத்தார், எப்படி தமிழகத்திற்கு தமிழக மக்களை பாதுகாத்தார், வளங்களை பாதுகாத்தார் அப்படின்னு கோடிட்டு காண்பி தான் அவங்க பிரச்சாரம் போறாங்க.
இங்க வேற எந்த டாபிக்கும் அவங்க பேசல. நம்மலாம் ஒருங்கிணைவோம். இந்த மாதிரியான ஒரு அவலநிலை இன்னைக்கு 78வது சுதந்திர தினத்துல வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு என்னமோ நம்ம தமிழகத்துல வந்து பிரிட்டிஷ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. எங்கேயுமே வந்து ஒரு சுதந்திரமே கிடையாது. இன்னைக்கு எங்க போனாலும் நம்ம இளந்தமிழன் அவர்கள் சரியாக கோடிட்டு காண்பித்தார். 240 கொலைகள் பட்டப்பகலிலே கொலைகள் அரங்கேறுகின்றன. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரி, இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது 7 மணிக்கு சாதாரணமாக சர்வசாதாரணமாக பெரம்பூர் பகுதியில் நடமாட்டம் இருக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலை நடக்கிறது.